ஓகே, இப்போது மாடலிங் ஸ்டேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ பிளானிங் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிளான் பண்ண இமேஜஸை வச்சு தான் நம்ம இப்போ மாடல் பண்ண போகிறோம். ஸோ பிளானிங்க்கு சில ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி, மாடலிங்க்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற ஸ்டெப்ஸை சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒர்க் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது அந்த 4 ஸ்டெப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் வந்து பிளாக்கிங்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டோட மினிமம் நம்பர் ஆஃப் லூப்ஸில் இந்த ஹைட் வித் லென்த் இந்த ப்ரொப்போர்ஷனை கொண்டு வர ஸ்டேஜை வந்து பிளாக்கிங் சொல்லுவோம். அது கொண்டு வந்ததுக்கப்புறம் சில எட்ஜஸ் லூப்ஸ் ஆட் பண்ணி டைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைட் பண்ணுற ஃபேஸ் பேர் மாடலிங். டைட் பண்ண எட்ஜை ஸ்ட்ரைட்டன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அழகாக அலைன் பண்ணுறதுக்கு பேர் ரிஃபைனிங். ரிஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது சின்ன சின்ன ட்வீக்கிங்ஸ், மாடிஃபிகேஷன், அலைன்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பேர் டீட்டெயிலிங். ஸோ இது எல்லாமே இதோட ஓவரால் நான் சொல்லியிருக்கேன். இது எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிளாக்கிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கிற ப்ரொபோஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை மாடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு கியூப் நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு கியூப் போட்டு இதை இன்க்ரிமெண்ட் ஸ்னாப்பில் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணி இழுத்தனா கிரிட்டோட மேல் ஃப்ளோருக்கு வந்துடும். இப்போது இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இதை ஸ்குவீஸ் பண்ணுறேன். இதை ஓரளவுக்கு நான் ஸ்கேல் பண்ணி இதுதான் இதோட ஹைட்டுன்றதை நான் வச்சுக்கிறேன். இப்போது இதுக்கு நான் 1 யூனிட்னு வச்சுருக்கிறது இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இதை டூப்ளிகேட் பண்ணி நம்ம தள்ளி வச்சுட்டு, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 யூனிட். இப்போ நான் இதை வெர்டெக்ஸ் ஸ்னாப் மாற்றிட்டு ஷிஃப்ட் டி Z ஆக்சிஸில் இழுத்துட்டு போயிட்டு இதை வெர்டெக்ஸ் ஸ்னாப் பண்ணி இங்கே வச்சுறேன். ஸோ இதே மாதிரி 3 யூனிட்ஸ். இதை வைக்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு மாடிஃபையர் யூஸ் பண்ணுறேன், அரே மாடிஃபையர். இதை வந்து Z ஆக்சிஸில் ஒரு 3 யூனிட் வச்சுக்கிறேன். இப்போது ஹைட் ஆஃப் இந்த பைப் வந்து 3 யூனிட்ஸ். இதுதான் இதோட ஹைட். நெக்ஸ்ட்டு இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஹைட் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இதோட ஹைட் கிடச்சிருச்சு. அண்ட் தென் வித் நான் இதை திருப்பி டூப்ளிகேட் பண்ணி இந்த அரேவை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இதோட ஹைட் கிடச்சிரும். அண்ட் இதை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7. ஸோ இதை கொஞ்சம் ப்ராடன் பண்ணிக்கிறேன். இதுதான் வித்துன்றதை நம்ம பிரித்து வச்சுக்கலாம். அண்ட் தென் இது 1.7. Alt R கொடுத்து ரொட்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நான் அதை இங்கே வைக்கிறேன். அண்ட் தென் டூப்ளிகேட் பண்ணி வெர்டெக்ஸ் ஸ்னாப் பண்ணிவிட்டு அப்ராக்சிமேட்டாக இதோட லென்த்தை நான் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு ஹைட் வித் அண்ட் லென்த் 3மே கிடச்சிருச்சு. ஸோ இதை நான் வந்து செகண்ட் லேயரில் போட்டுக்கிறேன். தேவைப்படும் போது நான் இதை ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு இந்த லேயரோட நம்பர் அமுத்தினா எனக்கு இது விசிபிள் ஆகும், டிசேபிள் ஆகும். ஓகே, இப்போது ஒரு லூப் ஆட் பண்ணி இதோட ஃபஸ்ட்டு ஹாஃபை நான் டெலீட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஒரு மிரர் மாடிஃபையர் கொடுக்குறேன். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால இதை மிரர் மாடிஃபையர் ஈக்குவலாக ஒர்க் ஆகும். இங்கே என்ன சேஞ்ச் பண்ணாலும் இங்கேயும் அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போது இந்த சர்ஃபேஸ் நம்ம கொண்டு வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு கர்விக்கல் சர்ஃபேஸை நம்ம மாடல் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணி இந்த ஆக்சிஸ்லாம் இழுத்துட்டு வரேன். ஜஸ்ட் இதை ஸ்குவீஸ் பண்ணி உள்ளே தள்ளுறேன். இப்போ எனக்கு இந்த சர்ஃபேஸ் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி இந்த பிளாக்காக இருக்கிற இந்த மெஷ் பேர் தான் பிளாக்கிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஸ்டேஜ் தான் பிளாக்கிங். சரிங்களா? ஸோ பிளாக்ஸ் மாதிரி பண்ணுறது பிளாக்கிங். இப்போ நம்ம பேசிக் ஹைட் அண்ட் வித் பண்ணலாம். இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது செகண்ட் யூனிட்டில் இப்போ நான் செகண்ட் லேயர் ஆன் பண்ணிட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டுக்கு கொஞ்சம் மேலே 2.5 இங்கே வைக்கும்போது எனக்கு இதோட பிளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு. இப்போ நான் ஃபஸ்ட் லேயர் மட்டும் வச்சுக்கிறேன். அண்ட் எக்ஸ்ட்ரூட் ஆனது வந்து இந்த லைன்லேருந்து இங்கே நான் வெளியே எடுக்கிறோம். ஸோ இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி மூவ் பண்ணுறேன். அகைன் இதோட ஷேப்பை கொண்டு வரக்கு நான் வச்சுக்கிறேன். இப்போது ப்ரொப்போர்ஷன் மேட்ச் ஆகுதான்றதை பார்க்கலாம். இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் தேவையில்லை, இது எல்லாமே நம்ம ஓரளவு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பிளாக்கிங் ஸ்டேஜ் முடிஞ்சுது. இது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் இதை டூப்ளிகேட் பண்ணி தள்ளி வச்சிட்றேன். அகைன் இதையும் நான் ஒரு செகண்ட் லேயரில் போட்டுக்கிறேன். இப்போது மாடலிங் ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மூத் கொடுக்க போகிறோம். நம்ம ஸ்மூத் கொடுக்கும்போது
எந்த இஷ்யூவும் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு ஒயர் ஃப்ரேம் ஆன் பண்ணுறேன். ஸ்மூத் கண்ட்ரோல் 2 இல்லைனா சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கொடுத்துட்டு இதோட டிவிஷன் ஒரு 2 வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளாக்காக இருக்கிறத வந்து ப்ரிவியூ ஸ்மூத்தாக தெரியறதுக்காக ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துறேன். இப்போ எனக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, சென்டரில் ஒரு டார்க் லைன் மாதிரி வருது. இது ஏன் அப்படின்னா நீங்கள் மிரர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது இதுக்கு நடுவில் ஒரு ஃபேஸ் ஆட் ஆகிருக்கும். இதை நான் டெலீட் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்க இஷ்யூ போயிடுச்சு. இங்கேயும் சில இஷ்யூஸ் இருக்குது. நான் இதுக்கு நடுவில் இருக்க ஃபேஸையும் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஸ்மூத்தான ஃபேஸ் கிடச்சிச்சு, எந்த இடத்துலையும் இஷ்யூ இல்லை. இப்போ மாடலிங் ஸ்டேஜில் நம்ம ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருக்கோம். அகைன் நான் இதை கொஞ்சம் லூப்ஸ் போட்டு இதை டைட்டன் பண்ணுறேன். இங்கே நமக்கு ஒரு ஷார்ப் ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குது இல்லையா? ஸோ அதுக்காக இந்த ஒரு லூப் போட்டு இதை கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் அந்த ஷேப் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மாடலிங் ஸ்டேஜில் இந்த ஷேப்பை நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதை கொஞ்சம் உள்ள தெளிக்கிறேன். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒயர் ஃப்ரேம் பிளானிங்கை மேட்ச் பண்ணலாம். ஸோ அகைன் நான் இந்த ஒயர் ஃப்ரேமுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் அசைன் பண்ணிக்கிறேன், கோலன். இப்போ நான் கோலன் இது எப்படி அசைன் பண்ணோன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் ரிமூவ் கொடுத்துட்டு அசைன் ஷார்ட்கட்டில் கோலன் கொடுத்தேன்னா எனக்கு இப்போது கோலன் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணோன்னா எனக்கு இந்த விஷுவலைசேஷன் தெரியும். இதுக்கு நீங்கள் என்ன ஷார்ட்கட் வேணால் வச்சுக்கலாம், இதுதான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நம்ம இந்த லூப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது இது வந்து லூப் டேர்னிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஆப்ஜெக்டை தள்ளி வச்சுருவோம். இப்போ ஒரு பிளேன் போடுறேன். இதில் வந்து ஒரு சப்டிவிஷன்ஸ் சில இது இருக்குன்னு வச்சுக்குவோம். நம்ம ஃபேஸை செலக்ட் பண்ணுறதுக்காக டபுள் கிளிக் பண்ணால் இந்த ஃபேஸ் எல்லாமே செலக்ட் ஆகுன்றது நமக்கு நல்லா தெரியும். அண்ட் வெர்டிகலாக போகிறதுக்கு வெர்டிகலாக வந்தது ஹரிசாண்டல் வந்து இந்த மாதிரி செலக்ட் ஆகுன்றது தெரியும். இப்போது நமக்கு லூப் வந்து இங்கே வந்து இப்படி டேர்ன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபினாமினன் வரும்போது, ஒரு சினாரியோ வரும்போது நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபேஸ்லேருந்து டேர்ன் ஆகணுமோ அதோட ஆப்போசிட் வெர்டெக்ஸை ஒரு எட்ஜ் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது கனெக்ட் ஆகிருக்க இந்த ரெண்டு எட்ஜஸையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸில் என்கான் நமக்கு கிடச்சிருக்கும். ஐ மீன் மோர் தேன் 2 வெர்டெக்ஸ் ஒரு ஃபேஸில் இருந்துச்சுன்னா அதை வந்து என்கான்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் ஃபார் மெர்ஜ் அட் சென்டர் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு இந்த ஃபேஸ் வந்து சால்வ் ஆயிரும். இப்போ ஒன்றில் வந்து 4 தான் இருக்கும். இப்போது இதுக்கேற்ற மாதிரி நான் வெர்டெக்ஸ் ஸ்னாப் பண்ணி இதை அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து லூப்பை வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த லூப் இதுக்கேற்ற மாதிரி டர்ன் ஆகும். அகைன் இது கண்டினியூ பண்ணிங்கன்னா அப்படியே இது எல்லாத்துக்கும் இதே மாதிரி வரும். இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஆப்போசிட்டாக டர்ன் ஆகிற இடத்தோட வெர்டெக்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த லூப்பையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சேம் என்கான் எனக்கு இங்கே கிடைக்குது. வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் அட் சென்டர் கொடுத்துறேன். இப்போ எனக்கு 4 ஃபேஸ் கிடச்சிருச்சு. இப்போ லூப்பும் கரெக்டாக டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த லூப் போகிற சைடில் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே போயிருக்க ரிஃப்ளெக்ஷன் பிரேக் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த மெஷ்ல இருக்க மாதிரி கிடைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் இதை ரிஃபைன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம மாடலிங் ஸ்டேஜ் முடிச்சாச்சு. அண்ட் தென் ரிஃபைனிங்கில் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிராஸாக இருக்குது. இதை நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணோம் இல்லைங்களா, பார்க்க நீட்டாக வைக்கிறதுக்கு பேர் ரிஃபைனிங் சொல்லுவோம். இதுக்கு நான் அதை பிடிச்சி இதுக்கு நேரம் அலைன் பண்ணுறேன். பார்க்கவே உங்களுக்கு அழகாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால. அந்த மாடல் வந்து உங்கள் கண்ட்ரோல்லே இருக்கும். சரி,
இப்போ எனக்கு ஆப்ஜெக்டோட லூப்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ளேஸ் ஆயிடுச்சு. இங்கே நான் ஒரு லூப் ஆட் பண்ணி டைட்டன் பண்ணி முன்னாடி இழுத்துக்கிறேன். இப்போ இது இந்த ஆப்ஜெக்ட் பார்க்கவே எனக்கு நீட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ரிஃபைனிங் ஸ்டேஜ். ஸோ அகைன் நான் இப்போ மாடலிங் ஸ்டேஜ் போகிறேன். ரிஃபைனிங்லேருந்து மாடலிங் ஸ்டேஜ் போகிறேன். இப்போ நம்ம ரிஃபைன் பண்ணதுக்கப்புறம் அந்த மாடலை வந்து இந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து நமக்கு ஒரு கொஞ்சம் மேலே ஏறி கீழே இறங்குது. அண்ட் தென் இந்த பெண்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால இந்த எட்ஜ் லூப்பை ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணி அப்படியே ரிசால்வ் பண்ணுறேன். ஜிஜி 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி இருக்க வச்ச ஜிஜி 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே அந்த மெஷ்லேயே ரிலாக்ஸ் ஆகும். இப்போ மேலே சர்ஃபேஸ் முடிஞ்சிச்சு. நான் இந்த எட்ஜ் லூப்பை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன். ஜிஜி அகைன். ஸோ இங்கே ஒரு பெண்டு வரதுனால ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ எனக்கு இந்த ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்குது. அண்ட் இந்த லூப் பாஸ் த்ரூ ஆகுது. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு பெவல் பண்ணி நடுவில் ஒரு செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டேன்னா இதை நான் ஸ்கேல் பண்ணி கொஞ்சம் உள்ளே தள்ளும்போது எனக்கு இந்த டிவிஷன் நல்லா தெரியுது. இப்போ இந்த இடத்துல வர பின்ச் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வேர்டெக்ஸ் வந்து மிரர் மர்ஜ் ஆகிற இடத்த விட்டு கொஞ்சம் போகிறதுனால இதை கரெக்டாக நான் இதுக்கு நேராக ஸ்னாப் பண்ணிட்டேன்னா எனக்கு இது சரியாக போயிடும். அண்ட் தென் இதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த கட் கரெக்டாக கிடைக்குது. அண்ட் இது கொஞ்சம் மேலே ஏறி போகிறதுனால இதை நான் மேட் கேப் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் மாடல். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டீட்டெயில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் பண்ணுறதுக்காக நான் ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்க மெஷ்ஷை ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி எடுத்தேன்னா இந்த மிரர் அண்ட் சப்டிவிஷனோட வரும். இப்போ நான் பி கொடுத்து செலெக்ஷன் கொடுத்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். இப்போது
இப்போது இதில் எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேல் 1 கொடுத்துருங்க. நம்ம வெர்டெக்ஸை பெவல் எட்ஜை பெவல் பண்ணுற மாதிரி வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிக்கு பதிலாக கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கொடுத்திங்கன்னா வெர்டெக்ஸ் பெவல் சாம்பர் ஆகி ஓப்பன் ஆகும். இதை வந்துட்டு இந்த 4 வெர்டெக்ஸை மட்டும் சென்டர் வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லூப் டூல்ஸில் சர்க்கிள், இந்த மாதிரி ஒரு ஹோல் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். இது வரல அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் போனீங்கன்னா ஆட் ஆனில் லூப் டூல்ஸ்னு ஒன்று இருக்கும், இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த சர்க்கிள் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். இப்போ நான் அதை ஸ்கேல் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி உள்ள தள்ளுறேன். அண்ட் தென் இதை இந்த லூப் போட்டு நான் டைட் பண்ணிக்கிறேன். இந்த ஹோல் நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம இந்த பைப் மாடல் நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ அகைன் இன்னும் ரிஃபைன் பண்ணி இன்னும் இது க்ளோஸப்பாக கொண்டு வரனாலும் கொண்டு வரலாம். ஸோ இதோட நம்ம இந்த பைப் மாடலிங்கை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மேலே இருக்க இந்த கிளிப்போட பிளானிங் அண்ட் மாடலிங் பார்க்கலாம்.